ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை. கண்ணில் நல்ல கதரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள், மாதராசி பலன்கள், விசேஷ நிகழ்ச்சிகள், ஜோதிடம் சம்பந்தமாக, ஆன்மீக சம்பந்தமாக நிறையா விஷயங்களை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடைபெற இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த 12 ராசிகளில் முக்கியமாக ஒரு சில ராசிகளை தவிர மற்ற ராசிக்காரர்கள் எல்லாமே 2025 பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் தான் பட்டுன்னு வந்திருப்பீங்க. இப்போ நம்ம என்ன தான் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் முறைப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதிகமாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு. டெய்லி டேட் போடுறது அலுவலக ரீதியாக இருக்கட்டும், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பர்த்டே கொண்டாடுற மாதிரி இருந்தால் கூட இங்கிலீஷ் டேட் தான் கொண்டாடுறாங்க. நட்சத்திர பிரகாரம் யாரும் கொண்டாடு அப்படியே மாறிட்டோம். அப்போது இந்த 2025 முடிந்து 2026ஆம் ஆண்டு துவங்கப் போகிறது. இந்த 2026 என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும், என்னென்ன ராசிக்காரர்கள் நன்மை பெறப் போகிறார்கள், என்னென்ன கிரகங்களினால் என்னென்ன அனுகூலங்கள், இப்படியெல்லாம் இந்த வரக்கூடிய அடுத்த வருஷனாச்சும் நமக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா, ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கும் ஒரு காரியத்தை, அந்த காரியங்கள் நடைபெறுமா, எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுமா, 2026 எப்படி இருக்கும்? ஏன்னா வருஷங்கள் ஓடிகிட்டே இருக்கு. 2025க்கும் நான் பேசினேன், அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சு, முடிய போகுது. பார்த்தீங்கன்னா நாள் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிமிஷம் மாதிரி போயின்னு இருக்கு. இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சது எப்படி போச்சுன்னே தெரியாது பங்க். அந்த மாதிரி அதுக்குள்ளே இந்த டிசம்பர் வந்தாச்சு, 2026 வந்துருச்சு அப்படிங்கிறது நாளும் வருஷமும் நமது வயதும் அதிகமாகி கொண்டே போயிட்டு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுடைய பயிற்சிகள் நடந்திருக்கு. இது முக்கியமாக பாயிண்ட் பண்ணிக்கணும். அந்த பயிற்சிகள் 2026 தொடங்கும். 2026க்குன்னு தனியாக எந்த பலன்களும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். 2026க்கு எந்த கிரகமாக பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தா அப்படி வச்சுக்க முடியாது. கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுங்கிறது பொதுவாக இத்தனை கால அளவுகள் ஒரு கிரகத்துக்கு உண்டு. அந்த கால அளவுகள் முடிஞ்சால் அது பயிற்சியாக 2025 ஆச்சுன்னா 2027 ஆகலாம், 2026 ஆகலாம். அப்போ அதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு வைத்துத்தான் இந்த 2026 என்ன கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது, என்ன கிரகங்கள் நமக்கு இடையூறுகளை ஏற்படுத்த போகிறது, யார் யார் என்னென்ன பண்ணணும், இப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் நம்ம தெளிவாக இந்த 12 ராசிகளுக்கு உண்டான ஆங்கில புத்தாண்டு பலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கன்னிராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது, கடந்த ஆண்டு பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடுவோமா, நன்மைகள் நடக்குமா, ஏதாவது பண்ணலாமா, புதிய முயற்சிகள் எடுக்கலாமா, இப்படி பல யோசனைகள் எல்லாருக்குமே இருக்கிறது தானே, பலவிதமான கனவுகள் இப்படிலாம் இருக்கும்போது சரி கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டால் ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் கேது.
அது நன்மையை தருமான்னு பார்த்தால் நன்மையை தராது. 2026 ராகு கேது பயிற்சி நடக்கும், அதுக்கப்புறம் நன்மை உண்டாகும். வருட ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடக்கத்தான் செய்யும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு தேவையில்லாத உடல்நலக் கோளாறு, தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சிக்கல்கள், பிளேம்ஸ், அவமானங்கள், மரியாதை குறைவுகள் ஏற்படுற வாய்ப்புண்டு. அதுபோக சட்ட ரீதியான பிரச்சனை, காவல்துறை பிரச்சனை, நீதிமன்ற பிரச்சனைகளை கொடுப்பார். கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்ரகதியில் குரு 10லே பார்ப்பான், பதவியை கெடுப்பான். ஏப்ரல் மாதம் வரைக்கும் அப்படித்தான். ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி ஆகி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருவார். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய தொழில் துவங்கிறது, அமோகமான வியாபாரங்கள், பிஸ்னஸில் ஒரு பெரிய வெற்றி, விவசாயிகளுக்கு பெரும் செல்வம், திருமண பேச்சு கைகூடும், தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம், உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும், எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி நடைபெறும். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் எல்லாம் ஏப்ரலுக்கு மேலே நடைபெறும். 6ஆம் இடத்துல சனி ராகு, அதுவும் நன்மையை கொடுக்குது. சனியும் ராகவும் நன்மை செய்யக்கூடிய இடம்னு பார்த்தால் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். 6ல் வந்து 2 கிரகமே இருக்கிறதுனால இப்போ ஆரம்பத்தில் மிகச்சிறப்பு. இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை. ஒரு தொழிற்சாலைகள் வச்சு நடத்துகிறவங்க, அதில் வேலை செய்கிறவங்க, ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், எண்ணெய் வித்துக்கள், பெட்ரோல் பங்க், தோல் சம்பந்தமான தொழில், லெதர் ஒர்க், பேக், ஷூஸ் தயாரிக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் ரப்பர் அது சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், உணவுத் தொழில் பண்ணக்கூடியவர்கள், உணவகங்கள், கேட்ரிங் சர்வீஸ், கேன்டீன், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். ராகு 6ல் இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார். உடல்நல ரீதியாக, நரம்பு ரீதியாக, நரம்பு சம்மந்தமாக ஏதாவது கோளாறுகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். வரித்துறை, வணிகவரை, மாவட்ட கருவூலங்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கும். பொதுவாக கன்னிராசி அப்படின்னு பார்த்தால் 2026ஆம் ஆண்டு ஒரு 80% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். மிகச்சிறப்பு. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களுக்கு 90% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 80% நன்மைகள் ஏற்படும். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி. பெருமாளை வணங்கி இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.